ஆடி அமாவாசை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிக்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அருவியில் நீராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விமலவேலன் வழங்க கேட்கலாம். விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். வருடத்தில் முக்கியமான அமாவாசை தினங்களில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதம் வரும் மாகாளிய அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்களில் முக்கிய அமாவாசை தினங்களாக நமது முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆடி அமாவாசை தினமான இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமானோர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்கும் பூலோகத்தில் புறப்படும் நாள் என ஐதீகம் கூறும் நிலையில் இந்த அமாவாசைகளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கும் எனவும், ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் தர்ப்பணம் 42 தலைமுறைகளின் சாபங்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் கூறப்படும் நிலையில் ஆடி அமாவாசை முன்னிட்டு தற்போது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக தற்போது அருவிக்கரையில் குவிந்து வரும் நிலையில் குற்றால அருவியில் நீராடிய பிறகு சூரிய உதயத்திற்கு பிறகு தங்களது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு எண்ணெய், பிண்டம் வைத்து வழிபாடு நடத்தி அதை நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றனர். வழக்கமான அமாவாசை தினங்களை விட இந்த ஆடி அமாவாசை முக்கியமான தினமாக கருதப்படும் நிலையில் தற்போது ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக குற்றாலம் அருவிகளில் குவிந்து வருவதால் வழக்கமாக காணப்படும் கூட்டத்தை விட தற்போது குற்றால அருவிகளில் கூட்டம் மிகுதியாக காணப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்களை கண்காணித்து வருகின்றனர். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.